அபி வீட்டுக்கு வரதுக்கு முன்னாடி இந்த சிலையை எப்படியாவது அபி வீட்டில் கொண்டு போய் சேர்த்துறோம். நேரம் பார்த்து இது வேற டென்ஷன் பண்ணுது. நேரம் வர ஆயிட்டே இருக்கு. அண்ணன் இருந்தாலாவது ஏதாவது பண்ணிருக்கோம். அண்ணனும் எங்க போச்சுன்னே தெரியல. ஓம் சக்தி, ஓம் சக்தி. அம்மா, ஊர்வலம் வந்துருச்சு. இனிமே அந்த அபி செத்தாமா? ஐயோ அபி, ஊர் ஆளுங்கெல்லாம் நம்ம வீட்டுக்கு தான் வந்துட்டு இருக்காங்க. ஓம் சக்தி, ஓம் சக்தி, ஓம் சக்தி, ஓம் சக்தி, ஓம் சக்தி, ஓம் சக்தி, ஓம் சக்தி. என்ன கதவு சாத்திருக்கு? அபே, அபே, வெளியில வாமா. அபி, கதவு திறமா. அபி, ஊருக்காரங்கெல்லாம் நம்மள தான் கூப்பிடுறாங்க. வாங்க வெளியே போய் பார்க்கலாம். கதவு திறமா. அபி, அபி, நாங்க ஊர்க்காரவங்களாம் வந்திருக்கோமா. கதவு திற. அபி, 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 கதவு தரமா. அபி, நல்ல நேரம் முடிய போகுது. கதவு திறமா. சாமிக்கு பூஜை பண்ணி கோயிலுக்கு அழைச்சிட்டு போகணும். என்னம்மா யோசிக்கிற? கதவு திறந்து விடுமா. அத்தை, அபி எதுக்கு கதவை திறக்க இவ்ளோ யோசிக்கிறா? தெரியலையம்மா. அதான் ஐயர் சொல்றாருலம்மா, கதவு திறமா அபி. அபி, சாமி உன் வீட்டை விட்டு போக போகுதுன்ற கவலையில இருக்கியா? அதான் கதவை திறக்க யோசிக்கிறியா? மா, அந்த சாமி சிலை வீட்ல இல்லங்கிற விஷயத்த இந்த ஊர்க்காரங்க கிட்ட சொல்ல முடியாம எப்படி பம்பிக்கிட்டு நிக்கிறா பாரு. நான் வேணா கதவை திறக்கட்டுமா? சொல்லுமா, நான் வேணா கதவை திறக்கட்டுமா? வேண்டாங்க ஐயா, நானே திறக்கிறேன். கடவுளே, இந்த இக்கட்டான நிலையில இருந்து நீதான் என்ன காப்பாத்தணும். எப்படியாவது என்ன காப்பாத்திரு கடவுளே.
அந்த அபி கதவை திறந்த உடனே இந்த ஊரே அபி கிட்ட சாமி சிலை இல்லாததால திட்டி தீக்க போகுது. போங்கம்மா, எல்லாம் உள்ள போங்க, போங்க. ம். சாமி சிலை எப்படி திரும்ப வந்தது? ஓம் சக்தி பராசக்தி. ஓம் சக்தி பராசக்தி. தாயே. அபி, நீயே அம்பாளுக்கு தீபாராதனை பண்ணணுமா? ஆ, ஓம் சர்வமங்கள மாங்கல்யே சிவே சர்வார்த்த சாதகே சரண்யே த்ரயம்பிகே கௌரி நாராயணி நமோஸ்துதே. ஓம் காத்யாயனாய வித்மஹே கன்யாகுமாரே தீமஹி தன்னோ துர்கே பிரசோதயாத். கற்பூர நீராஞ்சனம் சமர்ப்பயாமி. எல்லாரும் தொட்டு கும்பிட்டுக்குங்கம்மா. எல்லாரும் தொட்டு கும்பிட்டுக்கோங்க. அந்த மாலையை கொடுங்கம்மா. அபி, இந்த மாலையை கழுத்துல போட்டுக்கோமா. சரிங்க சாமி. அபி, சாமி மாலையை நீ உன் கழுத்துல போட்டுக்கிட்டதுனால நீயும் சாமிக்கு நிகராயிட்ட. இனி இந்த ஊரே சாமிக்கு கொடுக்கிற அதே மரியாதைய உனக்கும் கொடுக்குமா? சாமிய கோயில் கொண்டு போலாமா? கொண்டு போலாம். நல்லது. ஓம் சக்தி பராசக்தி. ஓம் சக்தி பராசக்தி. ஓம் சக்தி பராசக்தி. ஓம் போங்க, சக்தி போங்க. ஓம் சக்தி. ஓம் சக்தி பராசக்தி. 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 ஓம் சக்தி பராசக்தி ஓம் சக்தி பராசக்தி ஓம் சக்தி பராசக்தி ஓம் சக்தி பராசக்தி. ஏ என்ன ஸ்ரீஜா, சாமி சிலை அபி வீட்ல இருக்கு. ஐயோ, பராசக்தி ஓம் சக்தி பராசக்தி ஓம் சக்தி பராசக்தி. திருட சாமி சிலையை திருடிட்டேன்னு சொன்னா, ஆனா சாமி சிலை இங்கேயே இருக்குது. அப்ப அந்த திருட நம்ம கிட்ட போய் சொல்லிட்டானா? போன் பண்ணி கேளுடி. அவன் போனே எடுக்க மாட்டேங்கிறான். அபி, காணாம போன சிலை எப்படி திரும்ப வந்துச்சு? ஒருவேளை சாமி உங்களை காப்பாத்த திரும்ப வந்துருச்சோ? உள்ள போங்க. வாங்கம்மா. சஞ்சீவ், ஊர் மக்கள் கிட்ட நான் அவமானப்படக்கூடாதுன்னு நீதான் சாமி சிலைய கொண்டு வந்திருக்க. எனக்கு தெரியும்.
சாமி சிலைய திருடி அபிய ஊர்க்காரங்கள்ட்ட மாட்டி விடுற அளவுக்கு போயிட்டாங்கல்ல. ஸ்ரீஜாவையும் சிந்தாமணி ஏதாவது பண்ணி ஆகணும். இல்லைன்னா திரும்ப திரும்ப ஏதாவது இந்த மாதிரி செஞ்சுக்கிட்டே இருப்பாங்க. என்ன பண்ணலாம்? மா, அந்த திருட அபி வீட்ல இருந்து சாமி சிலைய திருடிட்டேன்னு போய் சொல்லி நம்மள நம்ப வச்சு ஏமாத்திட்டான். அவன் மட்டும் என் கையில கிடைச்சான், எனக்கு இருக்கிற கோவத்துக்கு அவனை கழுத்தை நெரிச்சு அப்படியே கொன்னுடுவேன். ஸ்ரீஜா, நம்ம நேரம் அந்த ஃப்ராடு பையில நம்பி ஏமாந்துட்டோம். விடு ஸ்ரீஜா. எப்படிம்மா விட முடியும்? இன்னைக்கு அபிய இந்த ஊரே ஒண்ணு சேர்ந்து அடிச்சு விரட்ட போகுதுன்னு ஆசை ஆசையா இருந்தேன். எல்லாமே போச்சு. எல்லாம் அந்த திருட்டுக்கு இருக்கனால நம்ம சூப்பர் பிளான் இப்படி சொதப்பிடுச்சு. இது வரைக்கும் அபிய கேவலமா பாத்துட்டு இருந்த இந்த ஊரு திருட பண்ண சொதப்பலால நம்ம கண்ணு முன்னாடியே மாலை போட்டு கொண்டாடுச்சு. அத நினைக்கும் போது எனக்கு உடம்பெல்லாம் எரியுது. ஸ்ரீஜா, எனக்கு அந்த திருட அபி வீட்ல சிலையை திருடாம போனது கூட கோபம் இல்ல. நாம அபி கிட்ட எத்தனையோ வாட்டி தோத்துருக்கோம். இதுல அதுவும் ஒண்ணுன்னு விட்டுடலாம். ஆனா அந்த திருட நமக்கு போன் பண்ணி சிலைய திருடினதாவும் அத ஒளிச்சு வச்சிருக்கிறதாவும் விட்டோம் போற ஒரு ரீலு. அதத்தான் ஸ்ரீஜா என்னால தாங்கிக்கவே முடியல. அந்த திருட நம்ம 2 பேரையும் கோமலையாக்கிட்டு போயிட்டான். மா, அந்த அபிய விட்டுறவே கூடாது. எப்படியாவது அவளை பழி வாங்கியே ஆகணும். இந்த ஊரை விட்டு அவளை அசிங்கப்படுத்தி விரட்டியே ஆகணும். வாமா. என்னம்மா நடு ரோட்ல இப்படி சூலத்தை ஏத்தி நிறுத்தி வச்சிருக்காங்க? ஆமால, இதுக்கு முன்னாடி இந்த இடத்துல சூழலாம் இருந்ததே கிடையாதே. எப்படி இங்க திடீர்னு வந்துச்சு? ஐயோ, ஐயோ, என்னடி இது? ஒரே புகையா வருது. அம்மா, அம்மா, தொண்டையில எரியுதுமா. எனக்கு தொண்டையெல்லாம் எரியுதுடி. என்னம்மா இது? ஐயோ, எனக்கு பயமா இருக்குடி ஸ்ரீஜா. என்னம்மா? கார்ல லைட் எரிஞ்சிட்டு இருக்கு. ஏ, கார் தன்னால ஸ்டார்ட் ஆகுதுடி. ஐயோ, வண்டி வாங்குது. ஐயோ, இருடி, யார் மேல வண்டி போகுது? டிரைவர் சீட்ல. ஐயோ, வண்டி என்ன வருது?
ஸ்ரீஜா வாஸ்தா வருது. ஐயோ, ஐயோ, நமக்கு தான் வந்துட்டு நம்ம வீட்ல சீக்கிரம் வாமா. வந்துரு. ஐயோ, சீக்கிரம் வாமா. ஐயோ, ஓடு. ஐயோ, அவளை தடுத்து வந்து பின்னாடி ஓடுறீ. ஸ்ரீஜா, ஐயோ, ஐயோ, ஐயோ. என்னடி ஸ்ரீஜா, ஆள் இல்லாம கார் வந்துட்டு இருக்கு. அதான் ஐயோ, ஏ கார் நின்னுடுச்சு. ஐயோ, யாரும் இல்லன்னு நினைக்கிறேம்மா. வாமா. ஏய், என்னடி ஸ்ரீஜா இது ஆச்சரியமா இருக்கு. ஆளே இல்லாம கார் இவ்வளவு தூரம் வந்திருக்கு. ஏய், இங்க பாருடி. அபிக்கு தொல்லை கொடுத்தால் உங்களை வதம் செய்ய அம்மன் நானே வருவேன். ஐயோ ஸ்ரீஜா, அப்போ இதெல்லாம் பண்ணது அந்த அம்மன் தானா? மா, சும்மா இருமா. வாமா போலாம். வா போயிடலாம். வா 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 வா. சிலையவா கடத்துறீங்க? என் கழுத்துல வசந்த் தாலி கட்டினதுல இருந்து இப்ப வரைக்கும் என்ன பார்க்கவும் வரல, பேசவும் வரல. நான் போன் பண்ணா கூட எடுக்க மாட்டேங்கிறான். ஊருக்கு போன அவங்க அப்பா அம்மா திரும்பி வந்ததும் அவங்க கிட்ட நம்ம விஷயத்த பத்தி பேசுறதா சொன்னான். ஊருக்கு போன வசந்தோட அப்பா அம்மா திரும்பி வந்தாங்களா இல்லையான்னு கூட தெரியல. வசந்த் வீட்ல என்ன நடக்குதுன்னு ஒண்ணுமே புரியல. இப்ப என்ன பண்றது? சரி, வசந்துக்கு ஒரு கால் பண்ணி பாப்போம். ஐயோ, ராசாத்தி வேற ஃபோன் பண்றாளே. இப்ப என்ன பண்றது? போன எடு வசந்த். நான் போன் எடுத்து பேசுற வரைக்கும் ராசாத்தி திரும்ப திரும்ப போன் பண்ணிட்டே தான் இருப்பா போலயே. பேசாம போன் அட்டன் பண்ணி பேசிடலாமா? சரி, ராசாத்தி கிட்ட பேசிடலாம். வசந்த், போன்ல யாரா? அது வந்து ஏய், என்ன தயங்குற? போன்ல யாரு? ராசாத்தி தான்ப்பா போன் பண்றா. அவ கழுத்துல தாலி கட்டினதுக்கு அப்புறம் அவகிட்ட பேசி 1 வாரம் ஆயிடுச்சுப்பா. அவ எனக்கு போன் பண்ணும் போதெல்லாம் நான் போன் அட்டன் பண்ணல. அதான் அவ எனக்கு என்ன ஆச்சா ஏதாச்சுன்னு பயந்து திரும்ப திரும்ப கால் பண்றாப்பா. இதத்தான் நான் எதிர்பார்த்தேன். ராசாத்தி எத்தனை தடவை உனக்கு போன் பண்ணாலும் நீ போனை எடுக்க கூடாது. ஏன்பா அப்படி சொல்றீங்க? நீ போனை எடுக்காம இருந்தா மட்டும்தான் அந்த ராசாத்திக்கு ஏமாத்திட்டியோன்னு சந்தேகம் வரும். சந்தேகம் வந்தா கூடவே பயமும் வரும். எனக்கு அந்த பயம்தான் தேவை. அந்த பயத்தை வச்சுதான் நான் நினைச்சதை சாதிக்க முடியும்.
அவ எத்தனை தடவை போன் பண்ணாலும் சரி, நீ அட்டன் பண்ணிடாத. சரிப்பா. ஏன் வசந்த் போனை எடுக்கவே மாட்டேங்கிறா? வசந்த் வீட்ல ஏதாவது பெரிய பிரச்சனை ஆயிடுச்சா? இப்ப என்ன பண்றது? பேசாம அபிகிட்ட இந்த விஷயத்த சொல்லிடலாம். வாரா சத்தி, உட்கார். அபி, எனக்கு ரொம்ப பயமா இருக்கு அபி.